அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே, உம்மை ஆண்டவரே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காய் நன்றி, உம்முடைய பலத்துக்காய் நன்றி, உம்முடைய கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 17வது அதிகாரம். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம். சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து போதிக்கிறாரு, இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம். இடறல்னா மற்றவங்க தவறு செய்கிறதற்கு நம்ம காரணமாயிருக்கிறது, மற்றவங்களை தவறு செய்ய தூண்டுவது, அதான் இடறல். அது வராம இருக்காது. ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. எவன் மற்றவர்கள் பாவம் செய்ய காரணமாய் இருக்கிறாங்களோ அது அவங்களுக்கு ஐயோ. அவன் இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறதை பார்க்கிலும். சிறியர் அப்படின்னு சொல்றது இங்க விசுவாச ஆரம்ப நிலையில இருக்கிறவங்கள இடற பண்ணுது, தவறி போக ஆண்டவரை விட்டு வழி விலகி செய்கிறது. அப்படி செய்கிறவன் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறதை பார்க்கிலும், அப்படி செய்யறதை விட, விசுவாசத்தை விட்டு வழி விலகி செய்யறதை விட, பாவம் செய்ய காரணமாய் இருக்கிறத விட, அவனுடைய கழுத்தில் இயந்திர கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். அவன் இடறல் உண்டாக்குறத விட அவன் கழுத்துல இயந்திர கல், நல்லா பெரிய கல்லை கட்டி, மாவு அரைக்கிற பயன்படுத்துற அந்த இயந்திர கல்லை, பெருசா அந்த காலத்துல வச்சிருக்க அந்த கல்லை கட்டி சமுத்திரத்துல தள்ளுண்டு போவது, சமுத்திரத்துல போய் கடல்ல போய் போட்டுறது. அப்ப அவனால எந்திரிச்சு வெளியவே வர முடியாது, நிச்சயம் மரணம்தான். அது மறிக்கிறது நலமாயிருக்கும். மத்தேயு 18:6 சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய் போடுறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப கல்லை கட்டிட்டா அவன் மேல வர முடியாது, அது கீழே இழுத்துரும், அப்படியே அவன் மரித்து போயிடுவான் உள்ளே கடந்து. அப்ப இடறல் உண்டாக்குறத விட, மற்றவங்க பாவம் செய்யறதுக்கு காரணமா இருக்கிறத விட மரிப்பது நலமானது. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இப்ப சீஷர்களை பார்த்து உங்க வாழ்க்கையில எச்சரிக்கையாயிருங்கள், கவனமாயிருங்க. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. சகோதரன்றது உடன் பிறந்த சகோதரரா இருக்கலாம், அல்லது சபையில இருக்க விசுவாசிகளா இருக்கலாம். யாரா இருந்தாலும் உன் சகோதரன் உனக்கு விரோதமா குற்றம் செய்தால், ஏதோ ஒண்ணு குற்றம் செய்தா அவன்கிட்ட கடிந்து கொள், அத சொல்லு, அவனுக்கு கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால், அவன் செய்த தவற உணர்ந்து, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு உணர்ந்து மனஸ்தாபப்பட்டால், அதற்காக வருத்தம் தெரிவித்தால் அவனை மன்னிப்பாயாக. மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வேணும். இருதயத்துல கசப்பு, வைராக்கியம், விரோதம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. யாக்கோபு நிருபத்துல இந்த வைராக்கியம், விரோதம் இதெல்லாம் கலகத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால மன்னிப்பு கேட்கும் போது நம்ம அவங்களுக்கு மன்னிக்கணும். மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினா மன்னிக்கணும். அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால், ஒரே நாள்ல 7 தரம் தவறு செய்து தன்னோட செய்த தவறுக்காக மனஸ்தாபப்படுகிறேன்னு சொன்னா அவனுக்கு மன்னிப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் அத்தனை தடவை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாரு.
மத்தேயு 18வது அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்கள்ல பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்கிறாரு, நான் 7 தடவை மன்னிக்கணுமா அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொல்றாரு, 70 தடவை மன்னிக்கணும். எத்தனை முறை வந்து மன்னிப்பு கேட்டாலும் அவங்கள மன்னிக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். நம்ம இருதயத்துல கசப்பு இருக்கக்கூடாது. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, அப்போஸ்தலர்கள் வந்து இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ல இருந்து 12 பேரை தெரிந்தெடுத்து அவங்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். எங்களோட விசுவாசம், உங்களோட வல்லமை மேல இருக்கிற எங்களோட விசுவாசம், உங்க மேல இருக்கிற விசுவாசம் அதிகரிக்கணும், வர்த்திக்க பண்ணும் அப்படின்னு வேண்டுதல் செய்றாங்க. அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், அவங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும்னு கேக்குறாங்க. இப்ப ஆண்டவர் பதில் சொல்றாரு, கடுகு விதை அளவு கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் அந்த விசுவாசத்தோடு காட்டத்தி மரத்தை நோக்கி, நல்ல ஸ்ட்ராங்கான மரம், அந்த மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக. அந்த மரம் பிடுங்கி கடல்ல நடப்படணும், பிடுங்கவும் செய்யணும், கடல்ல நடப்படவும் செய்யணும். இது ரெண்டுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். காட்டத்தி மரத்தை வேரோடு பிடுங்குறதும் கஷ்டம், அத கடல்ல போய் நடுறதும் ரொம்ப கஷ்டம். இது ரெண்டுமே இயற்கையில நடைபெற முடியாத காரியம். கஷ்டப்பட்டு செஞ்சாதான் அந்த காட்டத்தி மரத்தை வேரோடு பிடுங்க முடியும். அது ஆனா அத வந்து நம்ம சொல்லும் போது, விசுவாசத்தோடு சொல்லும் போது அது அப்படியே கீழ்ப்படியும். அதுவா அது பெயர்ந்து போய் கடல்ல நடப்படும். அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் கூட நடைபெறும் அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டு மூலம் சொல்றாங்க. மத்தேயு 17வது அதிகாரம் 20வது வசனத்துல, உங்கள் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்கேயும் நம்ம பார்க்கிறோம், கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலே நம்ம என்ன சொல்றோமோ அது அப்படியே நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்கள்லையும் அற்புதங்கள் நடைபெறும். ஆனா விசுவாசத்தோடு சொல்லணும். யாக்கோபு 1வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனத்துல நீங்க வந்து ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு கேட்கணும். சந்தேகப்பட்டா தேவனிடத்துல இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்ப விசுவாசம் உள்ளவர்களா நம்ம ஜெபத்துல எதை கேட்கிறோமோ அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். அந்த விசுவாசத்தோடு நம்ம பேசுற வார்த்தைகள் அப்படியே இயற்கை கீழ்ப்படிஞ்சு அப்படியே நடக்கும் அப்படின்றத ஆண்டவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்க சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் அப்படின்னு சொல்றார். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது, ஒரு எஜமான் இருக்கான், அவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கான். அவன் வந்து உழுகிற வேலை செய்யறான் அல்லது மந்தைய ஆடை மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வர்றான். திரும்ப வயல்ல வேலை செஞ்சு கடினமா வேலை முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு வர்றான். எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று உனக்கு சொல்லுவானோ? வேலையை முடிச்சுட்டு வர்ற வேலைக்காரனை பார்த்து சரி போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவானா அப்படின்னு கேட்டுட்டு, நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு
நான் போஜனம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா. நீ சாப்பிட்டு வான்னு சொல்ல மாட்டான். நான் சாப்பிடுறேன், நீ எனக்கு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்து, இடுப்புல அறைய கட்டி கொண்டு, இடுப்புல கட்டி கொண்டு, நான் சாப்பிடுற அளவுக்கு எனக்கு வேலை செய்யி, அதுக்கப்புறம் போய் நீ சாப்பிடலாம் அப்படின்னு தான் சொல்லுவான். எவ்வளோ கடினமா வேலை செஞ்சுட்டு வந்தாலும் முதல்ல எஜமானுக்கு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் அவன் போய் சாப்பிட முடியும். நான் தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ. தான் சொன்ன வேலைய செஞ்சுட்டு வந்ததுக்காக இவன் போய் அவனுக்கு உபச்சாரம் செய்ய மாட்டான். அவனோட தேவைய இவன் போய் சந்திக்க மாட்டான். அப்படி செய்ய மாட்டானே. எஜமான் வேலைக்காரனுக்கு போய் நான் சொன்னதை நீ செஞ்சுட்டு வந்துட்ட, அதனால நான் உனக்கு இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய மாட்டான். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்த பின்பு, நீங்களும்ன்றது சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்டத சுவிசேஷ பணியெல்லாம் செய்து முடிச்சிட்டு வந்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், பயனில்லாத ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம், எங்களுக்கு என்ன கடமை இருக்கோ அதை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்போது நான் செஞ்சிட்டேன் அப்படின்ற எண்ணத்தோடு, பெருமையான எண்ணத்தோடு செயல்படக்கூடாது. எனக்கு என்ன கட்டளை இடப்பட்டதோ அதை மாத்திரம் நான் செஞ்சு முடிச்சிருக்கேன், ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் செய்யறவங்களா ஊழியக்காரங்க இருக்கணும். முடிச்சுட்டு வரும்போது மனத்தாழ்மையோடு என்னால கிடையாது, உங்களாலதான் இதை செய்ய முடியும்ன்ற எண்ணத்தோடு தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்துகிறவர்களாய் இருக்கணும். நம்மளுக்கும் இப்படிப்பட்ட தாழ்மையான சிந்தனை வேணும். இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, மற்றவங்கள் பாவம் செய்யறதுக்கு நம்ம காரணமா இருக்கக்கூடாது. அப்படி ஒருத்தன் இடரல் உண்டாக்குனா அவன் அப்படி இடரல் உண்டாக்குறத விட இயந்திர கழுத்துல கட்டி கடல்ல ஆழத்துல கொண்டு போய் போடுறது, மரித்து போறது அவனுக்கு நலமாய் இருக்கும் அப்படின்னு சொன்னதை பார்த்தோம். நமக்கு விரோதமா குற்றம் செய்கிறவங்களை முதல்ல கடிந்து கொள்ளணும், அதை உணர்த்தி காட்டணும். அதை அவங்க உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டா நம்ம மன்னிச்சிடணும். ஒரு நாள்ல 7 தடவை மன்னிப்பு கேட்டாலும் அவங்கள மன்னிக்கணும், எத்தனை தடவை கேட்டாலும் மன்னிக்கணும். அப்ப சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்துல எங்களோட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஆண்டவர் கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தாலும் காட்டத்தி மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்கி கடல்ல நடப்படுவாயாக அப்படின்னு சொன்னா கூட அது அப்படியே நடக்கும். அந்த காட்டத்தி மரம் கீழ்ப்படியும் அப்படின்னு சொல்றத பார்த்தோம். அது போல நமக்குள்ளேயும் விசுவாசத்தோடு நம்ம பேசுகிற காரியம் அப்படியே நடக்கும் அப்படின்றத தியானிச்சோம். ஒரு எஜமானுக்கு ஒரு ஊழியக்காரன் இருக்கான். அவன் வேலையை முடிச்சிட்டு வர்றான். வந்தா எஜமான் நீ போய் சாப்பிட்டு வான்னு சொல்ல மாட்டான். முதல்ல நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு ஆயத்தப்படுத்து, எனக்கு பணிவிடை செய், அதுக்கப்புறம் போய் நீ சாப்பிடலான்னு சொல்லுவாரு. அது பாதி. நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்டதெல்லாம் செய்து முடிச்சிட்டு வரும்போது, ஊழியத்தை நிறைவேற்றி வரும்போது அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும், அப்படி சொல்லணும் அப்படின்றத சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. தங்களோட பலத்தினால எதையும் செய்ய முடியாது, தேவன் தான் அவங்கள பலப்படுத்தணும். அதனால தங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல
அப்பிரயோஜனமான ஊழியம் நான் பெருசா செஞ்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. ஆண்டவரோட கிருபையை சார்ந்து கொள்ளணும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கூட மற்றவர்கள் வழி தவற காரணமாய் இருக்கக்கூடாது, ஞானமாய் செயல்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, மற்றவர்கள் எங்களிடத்துல மன்னிப்பு கேட்கும்போது அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தாங்க. எங்களுடைய அவிசுவாசங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. ஆண்டவரே, விசுவாசித்து எங்களுடைய பேச்சுல விசுவாசித்து பேச எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, துதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு கொடுத்த வேலையை செய்து முடித்த பின்பு ஆண்டவரே, நாங்களும் தாழ்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே உண்மையை சார்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நாங்களும் சுவிசேஷ பணி செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் bless you.